இதான் அக்கா கிடைச்ச பணத்தொகை என்று சொல்லலாம். எல்லாம் 5000 ரூபாத்தால் 500 ரூபாத்தால் எல்லாம் எடுக்கல எந்த முறை ஏன்னு சொன்னால் என்றது கஷ்டம்ன்றதால எடுக்கல. எல்லாம் 5000 ரூபாத்தால் பார்க்கலாம். நிறைய நல்ல உள்ளங்கள் அனுப்பி சேர்ந்த பணம் தான் இந்த பணம். இப்ப அக்காவே நீ சொல்லட்டும் எவ்வளவு இருக்குன்னு இதுல சரியா? இல்ல நீங்க தான் நீ சொல்லணும் என்ன. இப்ப நிறைய பேருக்கு இப்ப சந்தோஷமா இருக்கும் இப்ப இந்த அக்காவுக்கு உதவி கிடைச்சதுக்காக. இப்ப நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க இப்ப வீடியோ போட்டு கண்ணல் ஆயிட்டு இப்ப நிறைய பேரும் பார்த்துருக்கிறாங்க இந்த அக்காவுக்கு உதவி கிடைக்கலையான்னுலாம் யோசிச்சிருப்பீங்க. அப்படி இல்லை. இப்ப போதுமான அளவு உதவி கிடைக்கணும்ன்றதுக்காகத்தான் காத்து கொண்டிருந்தேன். பிள்ளைகளுக்காக தான் எனக்கு அப்ப சின்ன பிள்ளைகள் அன்றைக்கு நான் வரும்போதும் கூட சாப்பிடாம இருந்தவங்க. அப்போ அதனால தான் எனக்கும் ரொம்ப கஷ்டமாயிட்டு. இப்போ உங்களோட கஷ்டத்தை நீங்கள் உணர்ந்து சொன்னதால தான் நிறைய பேர் பார்த்துருக்காங்க உங்களோட வீடியோ. நிறைய பேருக்கு அவங்களோட வீடியோ பார்த்துருக்காங்க. 9, 10, 11, 12, 13, 14, 15. பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. நிறைய பேருக்கு இந்த பிள்ளை பசில இருந்தது இப்போ இந்த பிள்ளையோட கையில் எவ்வளோ தொகை பணம் இருக்கும்போது இப்போ நிறைய நல்ல உள்ளவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். காசு அனுப்பினவங்களுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். தம்பி ஹொப்பி சாமான் கொடுக்க வந்த இடத்த தான் தம்பி ரெண்ட கஷ்டத்தை சொன்னேன். சொன்னதுக்கு தம்பி வந்து உடனே வந்து பார்த்துட்டு தான் எனக்கு இந்த உதவி செஞ்சவன் தம்பி. இவ்வளவு பணம் எனக்கு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. தம்பிக்கு ரொம்ப நன்றி. தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி இன்றைய தினம் நான் எங்கே வந்திருக்கிறேன் என்றால் மட்டக்களப்பு மாவட்டம் நாவத்தோட்டம் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். நீங்கள் முன்னுக்கு ஹைலைட்டை பார்த்துருப்பீங்க. இப்போ நிறைய பேருக்கு இப்போ சந்தோஷமாக இருக்கும் இப்போ இந்த அக்காவுக்கு உதவி கிடைச்சதுக்காக. இப்போ நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க இப்போ வீடியோ போட்டு கண்ணல் ஆகிட்டு இப்போ நிறைய பேரும் பார்த்துருக்கிறாங்க இந்த அக்காவுக்கு உதவி கிடைக்கலையான்னுலாம் யோசிச்சிருப்பீங்க. அப்படி இல்லை. இப்போ போதுமான அளவு உதவி கிடைக்கணும்ன்றதுக்காகத்தான் காத்து கொண்டிருந்தேன். இப்போ இன்றைய தினம் அக்காட உதவிகளை கொடுப்போம். அக்காவுக்கு சேர்ந்த உதவிகளை கொடுப்போம் என்று சொல்லலாம். ஓகே, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்போ உங்களில் ஒரு யூடியூப் சேனல் மூலமாக இப்போ நிறைய நல்லது நடந்து கொண்டிருக்கு தானே. இப்போ எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இப்போ ஒரு வருட காலங்களாக இப்போ நிறைய நல்லது செய்தாச்சு. இப்போ நான் யோசிக்கிறது இப்போ என்ன இப்போ ஒரு பேரொன்றைக்கு தானே என்ன இப்போ உங்களில் ஒருவன் இப்போ எந்த பேர் தெரிகிறத விட இப்போ நிறைய பேருக்கு உங்களில் ஒருவன்டா தெரியுது தானே. அந்த பேரை காப்பாற்றணும். அதனால் எந்தவித தவறும் செய்யக்கூடா. அப்படி என்ன அறியாமல் தவறு செய்திருந்தால் இப்போ உங்கள் வீட்டு பிள்ளையா நீங்கள் சொல்லி தரலாம் என்ன. இப்போ தவறு செய்யாமல் யாரும் இல்லை என்ன. இப்போ அறியாமலாம் தவறு செய்யலாம். அதனால் இப்போ மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லலாம். இப்போ தவறுனும் செய்யலை நான் சொல்கிறேன் தவறுகள் செய்திருந்தால். என்னென்னு சொன்னால் இப்போ நிறைய இடங்களுக்கு போயிட்டு இப்போ சில விஷயங்கள் பேசும்போது இப்போ சில வார்த்தைகள் தவறாக இருக்கலாம் என்ன. அப்போ ஓகே, நல்லதை எடுத்துக்கொள்வோம், கெட்டதெல்லாம் விடுவோம் என்ன. இப்போ பிடிச்சிருக்கு நிறைய பேருக்கு. அப்போ பிடிச்சாக்களுக்காக நம்ம இந்த பயணத்தை செய்து கொண்டிருப்போம். வாங்கக்கா. இப்போ அக்காவுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் தானே. இப்போ இந்த பேஜோடைய தெரிஞ்சிருக்கும். இப்போ அக்காவுக்கு உதவி கிடைச்சிருக்கு. அதனால தான் நான் வந்திருக்கேன். சரி, அக்காவோட பேசுவோம் தொடர்ச்சியா. சரி ஓகே அக்கா, சத்தம் மட்டும் பேசணும் என்ன. இப்போ பேச பழகிட்டீங்களா? 2 வீடியோவிலையும் என்ன சத்தம் இல்லாமல் தான் பேசுகிறேன். நீங்கள் அமைதியான ஆளுன்றதால பேச்சு வருது இல்லை. நானும் ஆரம்பத்தில் அமைதியானாலும் தான் என்னுடைய நண்பர்கள்ட்ட கிட்ட சொல்லுவாங்க பேசவே மாட்டேன். ஆனால் என்ன செய்கிறேன் இப்போ ஒன்று யூடியூப் சேனல் ஆரம்பித்தா கட்டாயமாக பேச பழக்கத்தான் வேணுமன்றதால பேசி கொண்டிருக்கிறேன். அதே போல தான் பேசினா தான் எல்லாம் சாதிக்கலாமே என்ன தேவையானதெல்லாம். இப்போ ஓகே, பேசாமலே நீங்கள் சாதிச்சிட்டீங்கன்னு சொல்லலாம் என்ன. இப்போ நிறைய பேர் உங்களோட வீடியோ பார்த்துருக்கிறாங்க. பார்த்து கவலைப்பட்டெல்லாம் கமெண்ட்லாம் போட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த அக்கா கட்டாயமாக இந்த அக்காவுக்கு உதவி கிடைக்கணுமென்ட்டு ஷேர் பண்ணுவாங்க. உண்மையிலே ஷேர் பண்ணுறாக்களுக்கு நன்றி. இப்போ அவங்களால உதவி செய்ய முடியலாட்டியும் அக்கா பண உதவி செய்ய முடியலாட்டியும் வீடியோ ஷேர் பண்ணுறாங்க தானே. அப்போ அவங்களுக்கும் கட்டாயமாக நன்றி சொல்லணும். சரி ஓகே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ இவை வந்து கேட்டுனாங்க எங்களுக்கு தெரியுமான்னு சொல்ல கண்டிரமாக யோசிச்சு போட்டான் தெரியுமான்னு சொன்னவன் வாராவில்லை பயப்படுறாவோ. சின்ன பிள்ளைன்றதெல்லாம் இப்படி இருக்கிறா போல். நல்லா இருக்கிறீங்களா? இப்போ நீங்கள் தான் சொல்லணும். இப்போ உங்களோட வீடியோ போட்டு இப்போ கண்ணல் ஆகிட்டு என்ன கண்ணல் ஆகிட்டு இப்போ பார்க்குறாக்கள் ஆகட்டும் இப்போ உங்களோட ஊராக்கள் ஆகட்டும் என்ன சொன்னாங்கக்கா. இப்போ கட்டாயமாக நீங்களும் யோசிச்சிருப்பீங்க, ஊராக்களும் யோசிச்சிருப்பாங்க. இப்போ அக்காவுக்கு உதவிகள் கிடைக்கலையான்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. உங்களுக்கும் வந்து சந்தேகம் வந்ததா? உண்மையாவா? உண்மையை சொல்ல தனி என்ன யோசிச்சீங்க சொல்லுங்களேன்.
உதவி கிடைக்கலையாக்கும். உதவி கிடைக்கலையாக்கு மண்டே என்ன இப்ப நீங்க யோசிச்சிருப்பீங்க என்னுடைய நம்பரை மட்டும் தான் கேட்குறாங்க போல யாரும் பணம் அனுப்பலன்ட்டு நீங்க யோசிச்சிருக்கலாம். உண்மையிலேயே இப்ப நிறைய பேர் நம்பர் கேட்டவங்க தானே, நம்பர் எப்படி கொடுக்குறா எனக்கா? இப்ப இந்த உதவி திட்டத்துல இப்ப என் மூலமா மட்டும் உதவி செய்யலாம்னு நான் யோசிக்கிறேன். என்னன்னு சொன்னால் இப்ப அதான் ஒரு நல்லம். இப்ப நம்பரை கேட்கறதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. நேரடியா நாங்க உதவி செய்யணும், நாங்க இதற்கு முதலும் நாங்க உதவிகள் செய்திருக்கிறோம், முழுமையாக அந்த உதவி போய் சேரல அந்த குடும்பத்துக்குலாம் சொல்றாங்க. அப்ப ஓகே, இப்ப நான் அப்படி அப்ப ஒரு குடும்பத்துக்கு நான் ஒரு பணத்தொகை கொடுக்குறேன்னு சொன்னால் அதுல எனக்காக வந்து எடுத்துட்டு நான் போறல தானே. இப்ப அக்காவும் எனக்கு தர போறதில்ல, அக்கா தந்தாலும் நான் வாங்க போறதில்லை. சரியா? அக்கா உண்மையிலேயே இப்ப உங்களுக்கு ஒரு பணத்தொகை தாரேன், அப்ப நீங்க எனக்கு அன்பளிப்பா எதுவும் தாரீங்கன்னு சொன்னா உண்மையிலேயே கட்டாயம் நான் வாங்கலை. இப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க யோசிக்கணும். அதேன்னு சில பேர் தான், ஒரு சில பேர் தான். ஏன்னு சொன்னால் இப்போ நிறைய பேருக்கு இப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்யறக்கா. இப்போ நீங்க பாருங்களேன், இப்போ என்னோட கையில இருந்து எவ்வளவு பணம் இல்லாத ஏழைகளுக்கு நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று. அப்ப அப்படி அன்பளிப்பா தந்தாலும் நான் வாங்குறது இல்லை. இப்ப கஷ்டப்படுறாக்கிட்ட கொடுக்குற காசை நான் சொல்றேன், அதை சொல்றேன். இப்ப 5 லட்சம்லாம் கொடுத்துருக்கிறேன், 3 லட்சம் கொடுத்துருக்கிறேன், 2 லட்சம் கொடுத்துருக்கிறேன். அப்படி யாராவது வாங்கினா சொல்லலாம், உதவி செய்தாக்களே வந்து சொல்லலாம், இந்த பொடி எனக்கு காசை தந்து விட்டு வாங்கினு. இப்படி இது வரைக்கும் நான் செய்ததே இல்லை. சரி, ஓகே. இப்போ நீங்க சொல்லணும், நான் தான் ரேடியோவில் பேசுற மாதிரி ஆர்ஜே பேசுற மாதிரி பேசிக்கொண்டே இருக்கிறேன். நீங்க சொல்லுங்களேன், என்ன சொல்ல போறீங்க? இப்போ உங்களோட மனநிலைமை எப்படி இருக்கு? இப்போ தம்பி ஐயோ கடவுளை வந்துட்டான் என்ற மாதிரி இருக்கா? சந்தோஷமா தான் இருக்கு. என்ன அக்கா பார்க்கும்போது என்ன சாந்தமான ஒரு ஆள், சத்தமே வருதில்லை. அப்படி இருக்கக்கூடாது. உண்மையிலேயே நல்லா பேசணும். என்ன சொல்றேன், பேசினா தான் நல்ல. தங்கச்சி எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. எல்லாம் ஒரே ஒரு வார்த்தை தானே. இப்ப அதுதான், அதெல்லாம் சொல்லணும் தானே. இப்ப நான் வந்த உடனே சொன்னாங்க சைக்கிளோட வருவன்னு எதிர்பார்த்தாங்க, சைக்கிள் வாங்கல. ஏனென்றால் இப்ப மழையாவும் இருந்தது, அதோட கொஞ்சம் வாங்கிட்டு வர தூரம்ன்றதாலே வாங்கிட்டு வரல. ஆனா கட்டாயமா சைக்கிள்ன்றது கிடைக்கும் உங்களுக்கு. சரியா? பிளாசிக்கு போகணுமா, தூரம் போகணும், காஞ்சனகுடாக்கு போகணும். சரி, ஓகே, கட்டாயமா சைக்கிள் கிடைக்கும். நாங்க ஒரு பெரிய ஒரு உதவியை செய்ய போறோம். சைக்கிள் 35,000 ஒரு சைக்கிள் என்று வாங்குறது பெரிய விஷயம் இல்லை தானே. சரி, ஒரு ஏமாற்றம் மாதிரி இருந்ததா? இப்ப நான் கடைசியா வந்து ஒரு 30,000 ஒன்று தந்து விட்டு போனேன் நான். அதோட உதவி திட்டம் முடிஞ்சுன்ற மாதிரி யோசிச்சீங்களா? அப்படிதான் யோசிச்சீங்க. என்ன சொல்றதுக்கு சந்தோஷமா இருந்தது. பாருங்களேன், நான் சொல்லணும் தானே உங்களுக்கு உதவி கிடைச்சி கொண்டிருக்கு, எல்லாம் ஃபுல்லாக கிடைச்சதுக்கு பிறகு வந்து தாரன்று. சரி, இப்போ 9 லட்சம் ரூபா கடன் என்று சொன்னீங்க. இப்போ அதை பற்றி முக்கியமாக சொல்லணும். இப்போ 9 லட்சம் ரூபா கடன்ன்றது நீங்க பட்ட கடன் இல்லை தானே அக்கா? அவர் பட்ட கடன் தான். அவர் பட்டது தானே. அதுக்கு 20,000 வட்டி, ஒரு மாசம் 20. அப்ப நான் கேட்கிறேனாக்கா, இப்ப அவரு பட்ட கடன், இப்ப கடன் கொடுத்தவங்க யார்கிட்ட கேக்குறாங்க? உங்கள்கிட்ட கேக்குறாங்க. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப அதுக்கு இப்ப 2 லட்சம் ரூபாய்க்கு 20,000 வட்டி ஐயா. அப்ப அதுக்கு குறைக்கணும்ன்றதுக்காகத்தான் நான் கடன் வாங்கி கொடுத்தது. அவர் சொல்லித்தான் கடன் வாங்கினது. அவற்றை கேட்டுதான் எனக்கு தந்தவங்க. 12,000 நீங்க முன்னிட்டு வாங்கினீங்களா இல்ல அவரு முன்னிட்டு வாங்கினாரா? அவர் முன்னிட்டு வாங்கின கடனுக்கு தான் நான் கொடுத்துட்டேன். 20,000 கொடுக்க வசதி இல்ல, 12,000 கொடுப்போம்ண்டு வேறவங்கிட்ட வாங்கி கொடுத்திருக்கேன். வட்டியா சொல்றீங்க? வட்டி கொடுக்கணும்டா? வட்டி முதலும் கொடுக்கணும். வட்டி முதலும் கொடுக்கணுமாக்கா? இப்ப என்னன்னு சொன்னாலக்கா, இப்ப கடன் வாங்கி நீங்க அதை பயன்படுத்தல அல்லது நீங்க செலவழிக்கல தானே, அவருதான் வெளிநாடு போனவர். அப்ப அவரு தானே கட்டணும். என்னன்னு சொன்னாலக்கா, இப்ப சாப்பாட்டுக்கு நீங்க கஷ்டப்படுறீங்க. இப்ப அன்றாடம் சாப்பிட்றதுக்கு வசதி இல்லாம இருந்தீங்க இப்ப நான் வாரத்துக்கு முதல். அப்ப நீங்க அதைத்தானே முதலாவது பார்க்கணும். நான் உங்களுக்கு வீடியோ போட்டதுக்கான காரணம் வந்து நீங்க சாப்பிடாம இருக்கிறீங்க, சாப்பிடணும், பிள்ளைகளுக்கான கல்வி கிடைக்கணும்ன்றதுக்காக தான் நான் வீடியோ போட்டேன். நான் உண்மையிலேயே இப்ப முதல் தடவை உங்களை சந்திக்கும் போது இந்த கடன் பிரச்சனை நீங்க என்ன சொல்லல தானே, நீங்க கண் கலைங்க என்னோட பேசிருந்தீங்க, இப்படி சாப்பாடு இல்லை, அடுத்த நாள் வரும்போது நைட்டு சமைச்சு சாப்பாடு தான் சாப்பிடுன்னு சொன்னீங்க. இப்ப அந்த வீடியோவிலேயே நீங்க தெளிவா சொல்லலை எவ்வளவு பெருமதியான கடன் இருக்குன்னு. ஓகே, ஆனா நான் பாக்குறதாக்கா உங்களுக்கு முதலாவது ஒரு வாழ்வாதார உதவி அதுதான் நீங்க செய்யணும். என்ன இப்ப அவரு தான் அதை அடைக்கணும்.
இப்ப கடனாக்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னா இப்ப பாருங்க ஒரு பெண்ணிட்ட வந்து நீங்க கடன் கேட்கறது ஒரு நல்ல மாதிரி என்னக்கா சாப்பிட கஷ்டமா இருக்கு. அதை யோசிக்க அப்படி அக்காட்ட அந்த 9 லட்சம் ரூபாயோட கடன் கேட்குறீங்கன்னு சொன்னால் அது உங்களெல்லாம் இல்லை என்னக்கா. இப்ப அவரு தானே நல்லா இருக்கிறாரு. இப்ப காலையில கூட ஒரு போட்டோ அனுப்பினீங்க இரண்டாவது மனைவியோட அக்காட கணவர் இருக்கிற மாதிரி. இப்ப டிக்டாக்ல போட்டிருக்கிறாங்களா வீடியோ பப்ளிக்கா போட்டிருக்கிறாங்க. என்ன அவரோட போட்டோ எல்லாம் காட்ட முடியாது, ஆனா எனக்கு அனுப்பினாங்க, பப்ளிக்கா போட்டிருக்கிறாங்க டிக்டாக் வீடியோ செய்து. அப்படி இருக்கும்போது பாருங்களேன், அவரு சந்தோஷமா தான் இருக்கிறாரு. என்ன சொன்னார் அவரு வீடியோ எல்லாம் பார்த்து போட்டு? அவர் சந்தோஷமா தான் இருக்கிறாரு. என்ன சொன்னாரு நீங்களே சொல்லுங்களேன். சாகலியா நீங்க இன்னும் உயிரோட இருக்கீங்களா? வீடியோ போட்டதுக்கு பிறகும் நீங்க வீடியோல அவரை பற்றி பேசினதுக்கு பிறகும் பேசினவரா அப்படி? நான் உடனே உங்ககிட்ட சொன்னேன் தானே. ஓ குட்டி மைக் மைக் திரும்பி திரும்பி சரியா மைக்கு கொஞ்சம் டச் பண்ணாம இருந்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் நல்ல என்ன உரசுற மாதிரி சத்தம் கட்டு கொண்டு மகள்கிட்ட கொடுங்கன்னு சொன்னதுக்கு மகள் கதைச்சது. அப்பான்ட்டு சொல்லக்கூடாது, நான் உங்களுக்கு அப்பாயும் இல்லை, நான் சாகலியா நீங்க, நான் காசு போட மாட்டேன் அப்படி சொன்ன வீடியோ போட்டு அதை பார்த்ததுக்கும் பிறகும். சரி ஓகே. இப்ப அவரு வேற திருமணம் செய்துட்டாரு. சரி அதானக்கா, உண்மையிலே அவரு தான் இந்த கடன் அடைக்கணும். வீடியோ ஆதாரம் இருக்கு. என்னக்கா வீடியோ ஆதாரம் இருக்கு. கடனாக்கள் வந்து அக்காட்ட கேட்கறத விட நீங்க அவர்கிட்ட கேட்கலாம். அவர் வெளிநாட்டுலான்னு இருக்கிறாரு. என்ன 1 லட்சம் ரூபா குறைந்தது 1 லட்சம் ரூபா சம்பளம் எடுப்பாரு தானே. 2,80,000 ரூபா. பாருங்களேன், 2,80,000 ரூபா சம்பளம் எடுக்கிறாரு தானே. அப்ப இப்ப கடனாக்கள் இங்க வாராங்களா உங்களுக்கு? சரி ஓகே. கடனாக்கள் வீடியோ பார்த்து கொண்டு இருக்கீங்க. நான் என்னன்னு சொன்னா, நான் இப்ப ஒரு பணத்தை கொடுத்து போட்டு போகும்போது அவங்க வரலாம் வந்து கேட்கலாமே இந்த காசை. கடைசி மட்டும் கொடுத்துறாதீங்க. கடைசி மட்டும் கொடுத்துறாதீங்க. என்னன்னு சொன்னால் உங்களோட இப்ப வாழ்வாதார இதுக்காக தான் நான் இப்ப உதவி செய்ய போறேன். சரியா? கடனாக்கள் அவங்கள்ட்ட கேளுங்க, கணவர்கிட்ட கேளுங்க. போன் நம்பர் கேட்டு வந்தவங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்க தானே? கொடுத்துட்டேன். அக்கவுண்ட் நம்பர் அனுப்பினவங்க அதையும் முதல் என்னோட கதைக்கு வந்து நான் அனுப்பினது. அப்படியா? அவங்க அக்கவுண்ட் நம்பர்லாம் அனுப்பியிருக்கேன். அவங்ககிட்ட கடன் கேட்கணும். அவற்றை என்னட்ட கேட்க வேண்டிய அவசரம் இல்லை. நான் 5 ரூபா காசு எனக்கு தந்து கொடுப்போல. அதைத்தான் நான் சொல்றேன். பாருங்க 2,80,000 தானே. அப்ப கொடுக்கலாம் தானே. அது என்ன அவருக்கு உடுப்படுத்த கடனும் கூட 28,000 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தேன். அப்ப 2 பிள்ளைகளுக்கும் உடுப்படுத்த தரையும் இல்ல போன வருஷம் 1ஆம் மாசம் தைப்பொங்கலுக்கு. அப்ப அந்த கடனை இப்ப நீங்க 30,000 தந்து போறீங்களே, அதுல வந்து பிடிச்சிட்டு நின்றுட்டாங்க. நீங்க எனக்கு தாங்கன்னு சொல்லி. எனக்கு தெரியும். இப்ப காசை நம்ம கொடுத்து போட்டு போனோமா கட்டாயம் வருவாங்க. நான் கொடுத்த 28,000 அப்படி இதற்கு பிறகும் கடனாக்கள் உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்கன்னு சொன்னா நீங்க எந்த நம்பர் தாங்க. சரியா? நான் கதைக்கிறேன். எவ்வளவு பிரச்சனைகளை சமாளிச்சு நான் போறேன், அவங்களோட நான் பேசுறேன். ஏன்னு சொன்னால் இப்ப காசு அனுப்பினவங்க கூட இப்ப கடனுக்காக அனுப்பலக்கா, அக்காவுக்கு வாழ்வாதாரம் ஒன்று ஏற்படுத்தி கொடுங்க என்று சொல்லிதான் எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க என்ன நம்பி. அப்ப நான் அதை சரியான முறையில செய்யணும். சரி ஓகே. இப்ப சில விமர்சனங்களும் வந்தது தான் பார்க்காம. அப்ப நான் உடனடியா இப்ப இந்த இடத்துல ஆடியன்ஸ் தலைவர் தொடர்பு கொண்டு நான் பேசுறேன்னா, ஏற்கனவே எனக்கு தெரியும் தானே இந்த கிராமத்து ஆடியன்ஸ் தலைவரை. அப்ப அவரு சொன்னாரு, இல்லை அதெல்லாம் பொய்யான தகவல், இப்ப அக்கா கஷ்டப்பட்டு கொண்டு நினைக்கிறாங்க, அது கணவர் வாங்கின கடன் தான் என்று ஆடியன்ஸ் தலைவர் சொன்னார். அக்கா நம்மளோட ஆடியன்ஸ் தலைவர் சொன்னாரு. சரி ஓகே. வீடியோ போட்டு அப்படித்தானே கணக்கு பண்ணி சொன்னீங்க. புறாமத்தனமானாக்க நிறைய பேர் இருக்காங்க. எங்கட சொந்தம் தான், ஊரவங்கள சொந்தம். ஆமாம். அதான் இப்ப அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னா என்னோட வீடியோஸ்ல மூலமா வந்து உதவி கேட்டா நான் செய்ய போறேன். அவங்களுக்கு உண்மையான கஷ்டம் அதான் அவங்களுக்கு கஷ்டம்னு சொன்னால் இப்ப வீடியோ மூலமா இப்ப நான் வந்து இப்ப என்னோட கஷ்டம் கொண்டு வந்து நின்றா நான் வீடியோ போட்டு உதவி எடுத்து கொடுக்கலாம். நானும் பிள்ளைகளுக்காக தானே. இப்ப சின்ன பிள்ளைகள் அன்னைக்கு நான் வரும்போதும் கூட சாப்பிடாம இருந்தவங்க. அப்ப அதனாலதான் எனக்கும் ரொம்ப கஷ்டமாயிட்டு. இப்போ உங்களோட கஷ்டத்தை நீங்க உணர்ந்து சொன்னதால தானே நிறைய பேர் பார்த்துருக்காங்க உங்களோட வீடியோ. நிறைய பேர் உங்களோட வீடியோ பார்த்துருக்காங்க. சரி ஏதாச்சும் சொல்ல போறீங்களா? நான் பொய் சொல்லல தானே. நான் பொய் சொல்லி போடல வீடியோவுக்கு. நான் பொய் சொல்லல தானே. பொய் சொல்லல, உண்மையா தானே நடந்தது. நான் நடந்தது சொன்னேன். என்னக்கா முக்கியமான போயிண்டக்கா உங்களோட வீடியோவில் கணவர் உங்களோட இருக்கிறாங்களா? கணவர் இல்லை. இல்ல. அடுத்தது அக்காவுக்கு ஒரு வாழ்வாதாரம் ஏதாச்சும் இருக்கா என்று பார்த்தா அதுவும் இல்லை. இதே போதும் தானே. என்ன இப்ப சின்ன பிள்ளைய வச்சுட்டு பாருங்க, கொஞ்சம் கூட இருக்கிறாவில்ல. என்ன இந்த பிள்ளைய வச்சுட்டு அக்கா எதுவும் வேலைக்கு போகலாமா? இல்லை தானே. சின்ன பிள்ளை என்ன இப்ப வளர்ந்து போய் ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும். இப்ப பெரிய ஆள் இருக்கிறா, அவை நல்லா படிக்கணும். இப்ப கிளாஸுக்கு அனுப்புறீங்க தானே? அவை அனுப்புறலையா? என்னக்கா சைக்கிள் இல்லையே, போறது தூரம் இல்லை. சைக்கிள் இல்லை. என்ன காஞ்சிரும் கூட போகணும். சரி ஓகேயா. சைக்கிள் இல்லாத ஒரு பிரச்சனை உண்டு.
அது கட்டாயமாக நாங்கள் வாங்கி தாரோம் சரியா, அதெல்லாம் பயன்படுத்தவில்லை. இந்த இடத்துல சொல்லணும், இப்போ நாங்கள் 50 சைக்கிள்கிட்ட வாங்கி கொடுத்துட்டோம் இந்த ஒரு வருட காலப்பகுதியில். 50 சைக்கிள் எல்லாருக்கும் படிக்கிற மாணவிகளுக்கு வாங்கி கொடுத்துருக்கிறோம். இப்போ தங்கச்சி வாங்கி கொடுத்தா ஒரு 52வது 53வது சைக்கிளாக அமையும். ஏன்னா சைக்கிளுக்கான உதவி வந்திருக்கு மற்ற நான் வீடியோ போட்ட படிக்கிற மாணவிகளுக்கு, அதை அடுத்த கட்டமாக வாங்கி கொடுப்போம். சரி ஓகே, எவ்வளவுக்கு அவங்களுக்கு உதவியாக கிடைச்சிருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? ஏன்னு சொன்னால் இப்போ நான் இதற்கு முதல் யார் யாருக்கு எவ்வளோ கொடுத்தேன்னு கூட உங்களுக்கு தெரியாது தானே, என்னோட வீடியோஸ் பார்த்துருக்கிறீங்களா? அதுக்கு முதல் இப்போ நான் எவ்வளோ உதவிகள் என்ன கொடுத்துருக்கிறேன்னு கூட அக்காவுக்கு தெரியாமல் இருக்கலாம். அக்காவோட ஒரு எதிர்பார்ப்புன்னு கேட்போமே, இப்போ அக்காவுக்கு எவ்வளோ உதவியாக தேவைப்படுது இப்போ சொல்லுங்களேன். இப்போ உங்களோட எதிர்பார்ப்பு என்ன? பிரச்சனை இல்லை, உங்களோட மனசுல தோன்றதை நீங்க சொல்லலாம் சரியா. உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு? இப்போ தம்பி வந்து எவ்வளோ எனக்கு தருவான்ன்ற மாதிரி எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கா? 250. 2,50,000 அப்படி கிடைச்சிருங்க. பெரிய ஒரு பணத்தொகையா அது? அப்படி கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா? ம், அப்படி இல்லை, சொல்லுங்கள். அது பெரிய ஒரு பணத்தொகை தான். என்ன சொல்றேன் வேற? நீங்க தான் சொல்லணும். ஆ, நீங்க தான் நீங்க சொல்லுங்களேன். மைக் இவ பேசுவதானே, உங்களுக்கு எவ்வளவு வேணும்? இவை காய்ச்சலா? ஆ, சின்ன பிள்ளை ஏனோ தெரியல, சின்ன பிள்ளையெல்லாம் அண்டுறாங்கல்லன்னுட்டு விளங்கிட்டு தானே. ஒரு பிள்ளை இருக்கு, அந்த பிள்ளை வாழைக்காலை இருக்கு, 2 வயசு பிள்ளை. அந்த பிள்ளை வடிவா என்னோட அண்டம். சில பிள்ளைகள் அநேகமான பிள்ளைகளான்றல. நீங்க என்னோட வடிவ பேசினா தான் நான் இங்கே பக்கம் போகும்போது உங்களுக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரலாம். சாக்லேட் எல்லாம் வேணாதா? வேணும்னு சொல்லுங்களேன். அது அநேகமான பிள்ளைகள், சின்ன குழந்தை பிள்ளைகள் அப்படி தான் இருக்கிறாங்க. ஏன்னா சரியில்லைன்னு. சரி ஓகே, இப்போ என்ன சொல்கிறேன் நான். அக்கா பாருங்க, அக்காவுக்கு அந்த நம்பிக்கை இல்லாமல் போய் இந்த ஒரு கட்டத்தில் இந்த 50,000 ரூபா தான் எனக்கு கிடைச்சிருக்குன்ற மாதிரி. அப்போ உங்களோட எதிர்பார்ப்பு 2.5 லட்சம். அப்போ ஏற்கனவே உங்களுக்கு 50,000 தந்துருக்கிறேன். அப்போ எல்லாம் சேர்த்தா 3 லட்சம் என்ன? சரி ஓகே, சரி. தம்பி தான் நீ சொல்லணும். தம்பி தான் நீ சொல்லணும் எவ்வளவு கிடைச்சிருக்கேன் அக்காவுக்கு. அதான் நான் நினைக்கிறது, இப்போ எவ்வளோ எதிர்பார்ப்பு உங்களுக்கு, இப்போ உங்களோட வீடியோ பார்த்து இவ்வளோன்னு கிடைச்சிருக்கேன்ற மாதிரி சொல்லுவீங்க. அந்த இது எனக்கு கூடியதுக்கு சொல்லு. கூடியதுன்னு அதுதான், அப்படிதான் தாங்க தோல, அதுதான் சொல்றேன். இப்போ சொல்றீங்க, இப்போ 2 லட்சம்னு ஒரு அண்ணன் சொல்லிருக்கீங்களா? ஐயா பாத்தீங்களா அப்படின்னு. சரி, இப்போ அக்கா கெஸ் பண்றான்னு பார்ப்போம். என்ன இதான் அக்கா கிடைச்ச பணத்தொகைன்னு சொல்லலாம். எல்லாம் 5,000 ரூபா தாள், 500 ரூபா தாள் எல்லாம் எடுக்கல இந்த முறை. ஏன்னு சொன்னால் என்றது கஷ்டம்ன்றதால எடுக்கல. எல்லாம் 5,000 ரூபா தாள் பார்க்கலாம். நிறைய நல்ல உள்ளங்கள் அனுப்பி சேர்ந்த பணம் தான் இந்த பணம். இப்போ அக்காவே நீ சொல்லட்டும் எவ்வளவு இருக்குன்றது இல்லை சரியா? இல்லை இல்லை, நீங்க தான் நீ சொல்லணும். என்ன ஏன் இவ அழுது கொண்டிருக்கிறாவு? பாருங்களேன், இப்போ நீங்க தான் என்னணும். இப்போ பிள்ளை இருக்கிறதாலன்றது கஷ்டம், என்ன குழப்படியா இருக்கிறாவு. சரி ஓகே, இதுல எவ்வளவு இருக்குமென்று நினைக்கிறீங்க? இப்போ பாருங்க, சும்மா பாருங்க, சொல்லுங்களேன் பாப்பா எவ்வளவு இருக்குன்னு. நீங்க எண்ணி சொல்லுங்களேன். இல்லை, எனக்கு நீங்க சொல்லுங்களேன். இப்போ இதை பார்த்தா இவ்வளவு இருக்கும் என்ற மாதிரி என்ன சொன்னா எவ்வளவு சொல்லுவீங்க நீங்க? பாருங்க, சொல்லுங்களேன். ஏதோ ஒரு பணத்தை சொல்லுங்களேன். இப்ப 2.5 சொன்னீங்க. அப்ப இதை பார்த்தா இப்ப 2.5 மாதிரி இருக்கா, இல்ல அதை விட குறைய மாதிரி இருக்கா, அல்லது அதை விட கூடையா இருக்கான்ற மாதிரி? சொல்லுங்களேன், ஏதோ ஒரு பதில் சொல்ல. மைக்க பிடிக்காதுங்களா? மைக்க பிடிக்க கூடாது சரி, அவங்களுக்கு தான் கொண்டு வந்திருக்கேன் காசு சரியா? சொல்லுங்களேன், ஏதோ ஒரு பதில் ஒன்று சொல்லத்தானே வேணும். என்ன அக்கா பாக்குறா எவ்வளவு என்றீங்களா? இல்ல கெஸ் பண்ணி சொல்லுங்க. இந்த ஒரு இப்படி ஒரு கட் ஒன்றைக்குன்னு சொன்னா அதுல எவ்வளவு இருக்கும் என்ற மாதிரி. ஒரு 11 சொன்னா அடுத்த கட்டமா பேசுவேன், எண்ணுவேன், எண்ணி காட்டுவேன். 2 லட்சம். 2 லட்சமா? சரியா அக்கா, இதுல 2 லட்சம் இருக்கான்னு சொல்லிருக்கிறாவு. அப்ப அக்கா எதிர்பார்த்ததை விட குறைய இருக்கிறன்ற மாதிரி தான் கணக்கு போட்டிருக்கா இந்த காசை வச்சு.
அப்படியா? இப்ப நீங்க சொல்றீங்க தானேக்கா, இப்ப எனக்கு உதவி கிடைக்கக்கூடாண்டு நிறைய பேர் விரும்பினவங்க அதே போலதான் நான் செய்யக்கூடாண்டும் சில பேர் விரும்புவாங்க தானேக்கா. அப்ப உதவி கிடைச்சா அதை சந்தோஷமா தெரியப்படுத்தி உரியாக்களை கொடுக்கணும். அப்ப எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். என்ன இப்ப நான் முதலே சொன்ன மாதிரி இப்ப உங்களில் ஒரு யூடியூப் சேனல் மூலமா நடக்குதுன்றதை அழகா தெரியப்படுத்தணும். அப்பதான் அந்த கமெண்ட் போடுறாக்களுக்கு எல்லாம் இதா இருக்கும். என்ன அதான் அப்படி செய்யணும். என்ன ஏன்னு சொன்னால் இப்ப எல்லாத்தையும் தாண்டி இந்த போடி எனக்கு அனுப்பினா சரியான முறையில போய் சேரும் என்ற ஒரு நம்பிக்கையில அனுப்புறாக்கள் நிறைய பேர் இருக்காங்க தானே. என்ன அப்ப நான் அவருடைய சந்தோஷமா கிடைக்கிற காசை வந்து செலிப்ரேட் பண்ணி கொடுக்கணும். சரி, ஓகே. இதுல எவ்வளவு இருக்குண்டு என்றன் நான் கொஞ்சம் கொஞ்சமா தாரேன், நீங்க வாங்கிடுங்க. சரியா? விக்கி கொண்டிருக்கிறா. ஏன் காய்ச்சல் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போகலையாவே? பாக்கி இதா இருக்கு, முகம் டல்லா. சரியா? இப்போ இதில் 5000 ரூபான்னு சொன்னால் நான் எத்தனை 5000 ரூபா வரைக்கும் பார்க்குறேன். இதில் 10,000 ரூபா இருந்தால் 50,000 ரூபா, 20,000 ரூபா இருந்தால் 1,00,000. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அதில் 1,00,000 இருக்கேன்னு. 1,00,000. அடுத்தது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அக்காட கணிப்பு பிள்ளை ஆகிட்டேன்னு. இப்ப உங்களோட கையில 2,00,000 ரூபா இருக்கு, மிச்சம் இந்த இருக்கு. இப்ப சொல்லுங்க அப்பம், இப்ப ஒரு கணிப்புண்டு சொல்லுங்க அப்பம். அவன் வடி அடுக்குறா பாத்தீங்களா காசை வாங்கி. இவ பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு நிறைய பேருக்கு. இந்த பிள்ளை பசில இருந்தது இப்ப இந்த பிள்ளையோட கையில எவ்வளவு தொகை பணம் இருக்கும்போது இப்ப நிறைய நல்ல உள்ளவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், காசு அனுப்பினவங்களுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இப்படி பார்க்கும்போது இந்த நிகழ்வை பார்க்கும்போது இந்த தருணத்தை. சரி, இப்ப சரி அக்கா கெஸ் பண்றீங்களா இல்ல நான் என்னையா? என்னையா? சரி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இப்ப எவ்வளவு அக்கா இருக்கு? இப்ப சத்தம் போட்டு சொல்லுங்களேன். அதுதானே சந்தோஷம் இல்லையா உங்களுக்கு? சந்தோஷம் தானே. என்ன மைக்ல போடக்கூட காசு, சரியா? சத்தம் கேட்கும். சந்தோஷம் தானே. என்ன சத்தம் போட்டு சொல்லணும். சரி, அடுத்தது 1 2 3 4 5 6. மொத்தமா நான் உங்களுக்கு தரணும் 3,27,000 தரணும் உங்களுக்கு. 10 20 25 27. சரி, ஒரு 5,000 ரூபா இருக்கு. சரி, இதுதானே சரியா தான் எண்ணினா. அப்போ அதில் மிஸ் ஆகிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டி நம்ம இன்னொருத்த எண்ணி வீடியோ முடிச்சுட்டு எண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் 3,27,000 தான். சரி, சரியா? சரியாக்கா சொல்லுங்க. சரியா? பாருங்க, இப்ப தங்கச்சியோட கையில காசு இருக்கு. காசுன்னு சொன்னா சரிதாப்பா, நல்லா இருக்கா கையில வச்சுக்கொள்ளும் போது? சொல்லுங்களேன். சரி, ஓகே. சொல்லுங்கக்கா உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? 3,27,000 ரூபாய் கிடைச்சிருக்குக்கா உங்களுக்கு. என்ன சொல்ல போறீங்க? என்ன ஜருங்க தாங்க. அக்கா வச்சுக்கொள்ளுங்க. சரியா? காசு அக்கா கையில வச்சுக்கொண்டு நீங்க உங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்க. சரியா? என்ன சொன்னாலும் இப்ப நீங்க சொன்னீங்க தானே உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடாது இப்ப நிறைய பேர் விரும்பினவங்க. இப்ப அதான் சில பேர் விமர்சனங்கள் வச்சவங்க தானே. அதெல்லாம் தாண்டி இந்த கையில உங்களுக்கு இந்த பணம் கிடைச்சிருக்கு. அப்ப அதோட வெளிப்பாடையும் நீங்க மற்றவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுக்கு எதிர்பார்த்தவங்களுக்கும் அல்லது உங்களோட கருத்துக்களை சொல்லுங்களேன். என்ன கட்டாயமா உதவி செய்தவங்களுக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றி உதவி செஞ்சவங்களுக்கு. நீங்க சிம்பிளா சொல்லக்கூடாது, பாம்பு சொல்லுங்க. என்னது என்ன அழகா சொல்ல தானே வேணும். பாருங்க, எல்லா தடைகளையும் தாண்டி இந்த கையில இந்த பணம் கிடைச்சிருக்கு தானே. சொல்லுங்க. இந்த இடத்துல பெரிய ஒரு பணத்துக்கு உங்களுக்கு கொடுக்க இந்த கிராமத்துல என்ன சொல்லலாம்? சொல்லுங்க நீங்க. என்ன என்ன பேச்சு வருது இல்லையா? சரி, உதவி செய்தவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? நன்றி சொல்றேன். நன்றி மட்டும் தானே?
இப்போ இந்த உதவி மூலமா உங்களோட வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்ற மாதிரி சொல்லுங்களேன். இப்போ அக்கா சொன்னாங்க மாடு வாங்க புறாவாமன்ட்டு. இப்போ நான் தான் அதையும் வாங்கி கொடுப்பேன். இப்போ அக்காவுக்கு எவ்வளோ பெருமதியான உதவி கிடைச்சிருக்குன்னு நான் தெரியப்படுத்திருக்கிறேன். இப்போ அடுத்த கட்டமா இப்போ மாடு வாங்க போறோம் என்ன சேர்ந்தா வாங்க போறோம். அக்கா பார்த்து வச்சிருக்கிறாராம். இப்போ சொல்லுங்களேன், இப்போ எப்படி இருக்கி, அதாவது எதிர்காலம்ன்றது இப்போ உங்களுக்கு ஓகே தானே என்னக்கா? இந்த ஒரு பணத்தொகையால உங்களோட கஷ்டம் தீர்ந்த மாதிரி தானே, பெரிய ஒரு பணத்தொகை தானே, அதை பற்றி சொல்லுங்களேன். சரி, உங்களுக்கு உதவி செய்தவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? நன்றி மட்டும்தானா? சில வார்த்தைகளை சொல்லிவிடுங்களேன். ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் ஒன்றீங்க, நான் அதை சொல்லுவேன். சொல்லுங்க. ம் சரி, ஓகேங்க. அவ கொஞ்சம் என்ன குழப்படியா இருந்தவ, அதனால உங்களோட தங்கச்சி தானே, அது தங்கச்சிட்ட விட்டுருக்கு. இப்போ நீங்க தான் சொல்லணுமே என்ன, இது உங்களுக்கு வழங்கப்படுற சந்தர்ப்பம். என்ன சொல்ல போறீங்க என்ன? இப்போ நினைச்சு பார்க்கல இந்த பணத்துக்கு உங்களோட கையில கிடைக்கும் என்று. இப்போ நான் ஆரம்பத்துல வந்து வீடியோ எடுக்கும்போது இப்படி உதவியெல்லாம் கிடைக்கும்னு நினைச்சு பார்த்தீங்களா? நாமெல்லாம் சாப்பாட்டுக்கு மட்டும் உதவி செய்து போட்டு போவாங்கன்னு போட்டு நான் நினைச்சேன். சொல்லுங்களேன், அதை பற்றி சொல்லுங்களேன். எப்படி நான் வந்தேன், எப்படி எனக்கு நீங்க அறிமுகமாகின? நீங்க தம்பி கொப்பி சாமான் கொடுக்க வந்த இடத்த தான் தம்பி ரெண்ட கஷ்டத்தை சொன்னேன். சொன்னதுக்கு தம்பி வந்து உடனே வந்து பார்த்துட்டு தான் எனக்கு இந்த உதவி செஞ்சவன் தம்பி. இவ்வளவு பணம் எனக்கு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. தம்பிக்கு ரொம்ப நன்றி. நன்றி. அக்காவுக்கு இந்த பேசுறது தெரியாம இருக்கு எப்படி என்று. ஆனா என்ன சொல்ல, அக்கா சார்பா நான் பேசுறேன். நன்றி. என்ன சொல்றேன், இப்போ 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களோட எதிர்காலம்ன்றது இந்த உதவி மூலமா நல்லா அமையும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த பணத்தை இப்போ என்ன நம்பி அனுப்பின பணத்தை சரியான முறையில் அக்கா பயன்படுத்துவாவோ. இப்போ உதவி செய்தாக்கள் இருக்கிறாங்க சில பேர், அவங்களோட பேர் விவரங்களை நான் சொல்றேன். சரியாக்கா? சரி, ஓகே. உதவிக்காக, அக்காட உதவிக்காக பணம் அனுப்பினவங்களோட பேர் விவரங்களை நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ ரூபாய் 1.5 லட்சம் அனுப்பினது சுவிஸ்ல இருந்து 2 பேர் சேர்ந்து அனுப்பியிருக்கிறாங்க. அதில் முதலாவது ராஜரட்னம் விஜயகுமார் பிரதர், நன்றி பிரதர். அடுத்தது சிவாஜி சிவாஸ்கரன் பிரதர், நன்றி பிரதர். அண்ணன்கள் என்று சொல்லலாம், நன்றி. இப்போ 1.5 லட்சம் இப்போ என்ன நம்பி பணம் அனுப்பினவங்க அக்காக்காக நன்றி. அதற்கு அவங்களோட வாட்ஸ்அப் கடைசி இலக்கம், எனக்கு பணம் அனுப்பிட்டு அறிவித்த அண்ணன் வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 2225. சுவிஸ்ல இருக்கிறாங்க. நன்றி அக்கா. அவங்க 2 பேரும் சேர்ந்து 1.5 லட்சம் அனுப்பினவங்க. அடுத்தது கனடாவில் இருந்த ஒரு அண்ணன், அவர் அந்த வாட்ஸ்அப் பேர் வந்து SMT ரெனோவேஷன் இருக்கு. அவர் ரூபாய் 18,000 அனுப்பினார். அந்த அண்ணன் வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 7450. நன்றி. ஓகே. அடுத்தது விக்னேஸ்வரன் அண்ணன், அவர் சுவிஸ்ல இருக்கிறாரு. அவர் ரூபாய் 48,000 அனுப்பினார். அவரோட வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 0963. ஓகே அக்கா, இப்போ 3 பேர் வந்தது என்ன? சரி, ஓகே. அடுத்தது வசி அக்கா, அவ லண்டன்ல இருக்கிறாவோ. அவர் ரூபாய் 10,000 அனுப்பினாவோ. இப்போ அவையெல்லாம் முடிஞ்சது, அவைக்கு வசதி இருக்கும்போது அக்கா அனுப்புறேன்னு சொல்லியிருக்கிறாவோ. அக்கட வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 1112. நன்றி அக்கா, நன்றி. அடுத்தது ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு அண்ணன் அனுப்பினார். அவர் அந்த கம்பெனி நேம் போல், அவர் வேலை செய்கிற இடத்துல நேம் போல் PVK மல்டி சென்டர் என்று. அவர் ரூபாய் 20,000 அனுப்பினார். அண்ணன் வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 7950. நன்றி என்ன, நன்றி. அடுத்தது ஒரு அண்ணன், அவர் படித்த அந்த ஆண்டு என்ன சொல்கிற யூனிவர்சிட்டி படிச்சிருக்கிறாரு. அதை சொல்லி கொடுக்க சொன்னார். லண்டன்ல இருந்து அனுப்பினார் அண்ணன். அவரை வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 2924. ரூபாய் 50,000 அனுப்பினார். அவர் ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் கொழும்பு, 9596 பெச் சேர்ந்தவர். நன்றி அண்ணன், நன்றி உங்களுக்கும். சரி, ஓகே. அடுத்தது இந்தியாவில் வசிக்கிற ஒரு அண்ணன் ரூபாய் 20,000 அனுப்பினார். அவர் பேர் வந்து முகமட் ஆரிஃப். அவர் ரூபாய் 20,000 அனுப்பினார். அவர் வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 1975. ஓகே, இப்போ நான் எழுதி வச்சிருக்கிறேன், இதை ஒரு தரம் பாருங்க. அடுத்தது இன்னும் இருக்கு. அடுத்தது ஒரு அக்கா அனுப்பினாங்க ஜெர்மனியிலிருந்து. அவரோட மகள்கள பேரை சொல்லி கொடுக்க சொன்னாங்க. அவந்திகா, தியா, அமேலியா. அவங்க சின்ன பிள்ளைகள் தான் அவங்களும். அக்கட வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 5704. அவ ரூபாய் 11,000 அனுப்பினாங்க. இதுதான் எனக்கு கிடைச்ச உதவி. நான் இப்போ 3,20,000
27,000 நான் கொடுத்துருக்கிறேன் என்ன ஓ அப்போ அதுக்குரிய பேர் விவரங்கள் தான் பணம் அனுப்பினவங்களோட பேர் விவரங்கள் தான் இது இன்னொரு தரம் கூட்டி பார்த்தா சரியா வரும்னு நினைக்கிறேன் என்னக்கா ஓகே நான் சரியா பார்த்து நான் இன்னொரு தரம் நான் பார்த்து போட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன் நான் சரி ஓகே சரிதானேக்கா இப்போ எத்தனை பேர் உங்களுக்கு பணம் சேர்ந்து அனுப்பியிருக்காங்க பார்த்தீங்களா எவ்வளோ பேர் இருந்தா 1 2 3 4 5 6 7 8 பேர் பணம் தான் அக்காவுக்கு இருக்கு சரியா 3,27,000 அக்கா அதான் பேசுறாவே இல்லை அவட சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறேன்னு தெரியாம இருக்கிறாவே என்ன ஓ சரி ஓகே எனக்கு ஏதாச்சும் சொல்ல போறீங்களா ம் ஏன்னு சொன்னால் இப்போ வீடியோ கட் பண்ணதுக்கு பிறகுலாம் சொல்லுவாங்க என்ன நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இப்போ நீங்க என்ன சொல்ல போறீங்க ஒரு தம்பி என்ன பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது இப்போ உதவி கிடைச்சதுக்கு பிறகு இப்போ தம்பி தானே ஓ சொல்லுங்களேன் என்ன சொல்ல போறீங்க இந்த தம்பிக்கு நீங்க ஆ பாவமே தம்பிக்கு அன்பு வார்த்தைகளை பொழிங்கள ஆ தம்பிக்கு நன்றி தான் சொல்லணும் நன்றி தானே நன்றி மட்டும்தானே அம்மா வருது வாயில இருந்து வேற ஒன்றும் சொல்லல என்ன இப்ப வேற அடிந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும் சரி ஓகேக்கா சரி ஓகே பரவாயில்லக்கா எனக்கு சந்தோஷம் உங்களுக்கு இந்த பணம் கிடைச்சது சரி இப்ப மொத்தமா உங்களுக்கு நான் எவ்வளவு தந்திருக்கேன்னு சொன்னால் 3,27,000 கையில இருக்கு ஏற்கனவே 50 தந்தனா நான் ஓ அப்ப 3,77,000 சரிண்ணே இப்ப சைக்கிளும் வாங்கி தந்தா இப்ப 4 லட்சம் ரூபா சரியாண்ணே இப்ப சைக்கிளும் நாங்க வாங்கி தந்தோம்னு சொன்னால் 4 லட்சம் ரூபா பெண் மூலமா உங்களுக்கு கிடைச்சிருக்கு சரியா ஓகே ஏதாச்சும் சொல்ல போறீங்களா கடைசியா வீடியோ முடிக்கிறதுக்கு தான் ஏதாவது சொல்ல போறீங்களா இப்ப என்னன்னு சொன்னால் இப்ப முக்கியமானதுக்கா இது கடன் கொடுக்கறதுக்காக இல்லை நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இதை கூட வாழ்வாடுறதுக்காக அப்ப அடுத்த கட்டமா நம்ம மாடை பார்ப்போம் என்ன நான் முன்னின்று உங்களுக்கு வாங்கி தார் அப்ப வாங்கிட்டு அதையும் வீடியோவில் காட்டுவோம் என்ன அதுதானே என்ன அந்த வீடியோவிலேயே சைக்கிளையும் நம்ம தங்கச்சிக்கு வாங்கிட்டு அதையும் நம்ம காட்டலாம் சரி அப்ப மாடை பார்த்து தானே வச்சிருக்கிறீங்க இப்ப இந்த பணத்துக்கு இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க இப்ப எத்தனை மாடு வாங்கலாம் இந்த பணத்துக்கு இப்ப 3,27,000 ரூபாய்க்கு எத்தனை மாடு வாங்கலாம் மாடு மட்டும் தானே வாங்க போறீங்க அல்லது வேற ஏதாச்சும் வேற தேவைகள் ஏதாச்சும் இருக்கா என்ன தண்ணியா தண்ணி இல்லையா லைன் தண்ணியா இல்லையா அதுக்கு எவ்வளவு செலவாகுமாக்கா ஒரு 50,000 மட்டும் இல்ல 30,000 அப்படித்தான் அப்படியா 35,000 ரூபா தானேக்கா அது கூட வராது ஏன்னா நாங்க அப்படி உதவி ஒன்று செய்த நாங்க தண்ணி எடுக்கிறதுக்கு 35 தான் வரும் அப்படியா 50,000 மட்டும் இப்பமா ரோடுன்றதால என்ன 50 கூட சரி அப்ப ஓகே 1 லட்சம் மட்டும் இப்பமா எப்படியும் மிச்சம் உங்களுக்கு தானே அப்ப மிச்சம் 2 லட்சம் இருக்கு அப்ப 2 லட்சத்துக்கு மாடு வாங்கலாம் தானே தண்ணி எடுத்தாலும் கஷ்டம் தானே தண்ணி பில்லு கட்ட தண்ணி வேணும் அதனால அந்த அடிபைப்பு அதான் எவ்வளவு செலவாகும் அதுக்கு எவ்வளவு வேணும் சரியா அப்ப நீங்க தண்ணி எடுக்க போறீங்களா அப்ப எங்க கிணறு இல்லையா இதுக்கு முதல்ல என்ன செய்தீங்க அந்த வயலுக்கு இருக்க கிணறு அப்ப தண்ணி பிரச்சனை ஏன் அப்ப அந்த வீடியோலயே சொல்லல தண்ணி எல்லாம் இல்லைன்னு அதை எவ்வளவு சொல்ல விட்டுருக்கிறீங்க அப்ப எந்த கணக்கு வந்தக்கா 1 லட்சம் ரூபாக்கா சரியா தண்ணி எடுக்கணும் 1 லட்சம் ரூபா கூட முடியாதுன்னு நினைக்கிறேன் என்ன அப்படியா மாடு வாங்க தண்ணி வேணும் எவ்வளவுக்கு வாங்கணும் மாடு எவ்வளவு சொன்னாங்க விலை 180 சொன்னவங்க கடைசிக்கு எனக்கு 160 சொல்லிருக்காங்க சரி ஓகே அப்ப தாராளமா காணும் தானே அப்ப நல்லா பால் கறக்குற மாடா பால் கறக்குற மாடு அப்ப தண்ணியும் எடுக்கணும் சரி ஓகே அக்கா அடுத்ததக்கா இப்ப சில பேர் இப்ப வசதி இருக்கும்போது உங்களுக்கு பணம் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி உங்களுக்காக இதற்கு பிறகும் உங்களுக்காக பணம் வருமானு சொன்னால் அதையும் உங்கள்கிட்ட வந்து நான் சேர்ப்பேன் இது உங்களுக்கு தாராளமா காணும் என்ன தண்ணி எடுக்கிறதுக்கு மாடு வாங்குறது இப்ப ஒரு பெரிய பசுவும் கண்டு வாங்கணும் என்ன அப்ப பசு நம்ம வாங்கிட்டோம் அது பால் கறக்கும் அதை விற்கலாம் அப்படியா விற்கலாம் தானே அதுக்கு பிறகு அதை நீங்க கொஞ்சம் கொஞ்சம் பெருக்கலாம் தானே என்ன எங்க மாடு கட்டுவீங்க அது உங்களோட வளவு தானே அப்படி அதையும் காட்டிடுவோமாங்க என்று சொன்னால் இதான் உங்களோட அம்மா இது இல்ல இது சும்மா நோமலா காட்டி விடுவாங்க இப்ப மாடு கட்டி வைக்கிறதுக்கு இப்ப மாடை மேய்க்கிறதுக்கான இடம் இருக்கான் அப்படியா இந்த இடம் அப்ப பாதுகாப்பா இருக்குன்னு தானே என்ன சரி ஓகே ஓகே அப்ப அதான் இதால ஒரு கடை போட்டு எடுத்தா என்ன சரி ஓகே அப்ப பாப்போம் இப்ப ஒரு இடத்துக்கு பிறகு ஒரு பட்டி உண்டோ அல்லது என்ன
கொஞ்சம் வருஷத்துக்கு பிறகு பட்டி உண்டை கூப்பிடு தம்பிகிட்ட காட்டணும் தம்பியோட யூடியூப் சேனல் மூலமா நாங்க வந்து ஒரு சப்போர்ட் ஒன்று தருவோம் இதை வந்து நீங்க பிரயோஜனப்படுத்துறது உங்களோட கையில தானே இருக்கு சரியா இப்ப நீங்க பக்கத்துல மாடை வாங்கணுன்றதுக்காக இந்த காசை உங்களோட கையில நான் தந்து விட்டு போறேன் நீங்க மாடை வாங்கிட்டு என்கிட்ட சொல்லணும் அப்ப நான் வருவேன் என்ன சைக்கிளையும் கொண்டு வருவேன் தங்கச்சிக்கு சரியா ஓகேவா சரி ஓகே வீடியோ முடிப்போமே அங்க போயிட்டே முடிப்போமாங்க அதான் இப்ப கேள்வி ஒன்று இருக்குன்னு தானே இப்ப அக்கா அப்படி மாடு மேய்ப்பாவோ அப்படி ஒன்று யோசிப்பாங்க தானே அக்கா அப்ப அதனால மாடு இல்ல என்ன செய்யறேன் இப்ப அதான் என்ன சில ஆக்கள் யோசிப்பாங்க தானே அப்ப எப்படி அக்கா செய்வாங்கன்ற மாதிரி அப்ப அம்மா அமெரிக்காவை சப்போர்ட்டுக்கு இப்ப அக்கா வெளியில போக மாட்டாவா அக்கா அது இல்ல அதுதான் என்ன சரி ஓகே அம்மா இருக்கிறதால உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் சரி ஓகே வீடியோ முடிப்போம் அக்கா சரி ஓகேங்க எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி இறைவனுக்கு நன்றி பெண் மூலமா நடக்குதானே நன்றி அதற்கு இப்போ உதவிக்காக பணம் அனுப்பினவங்களுக்கு ரொம்பவே நன்றி சில பேர் வீடியோ பார்த்துட்டு கோல் எடுத்து மனசு கஷ்டப்படுற மாதிரி எல்லாம் பேசுவாங்க என்ன அது வேணுமெண்டா பேசுறாங்கன்னு எனக்கு தெரியும் இப்போ நான் அதனால வார்த்தைகளும் விடுறல என்னன்னு சொன்னால் தெரியும் தானேக்கா இப்போ ஒரு கோல் எடுத்து விசாரிப்பாங்க சரியா விசாரிப்பாங்க எவ்வளவு கோல்கள் உங்களுக்கு மட்டுமாக்கா இவ்வளவு நிறைய பேர் எடுத்தாங்கக்கா ஒவ்வொருவருக்கும் அந்த பதில சொல்லணுமாக்கா இப்படித்தானே இருக்கிறா அவைக்கு இந்த உதவிகள் தேவைன்னு சொல்லி வீடியோவிலேயே நம்ம தெளிவா நம்ம சொல்லியும் திருப்பியும் கோல் எடுத்தும் கேட்பாங்க சில பேர் அநேகமான பேர் வந்து தம்பி உங்களோட வீடியோ நான் பார்க்குறேன் நல்லா செய்கிறீங்கன்னு சொல்லி உடனடியாக பணம் அனுப்பிடுவாங்க பணம் அனுப்பாதவங்க சும்மா என்ன சொல்ற அலட்ற வெஜ் என்ன கொடுக்காதீங்கன்னு சொல்லி இல்ல அப்படி இல்ல அப்படி இருக்காங்க தம்பி அங்கங்க அந்த உதவிக்காக தொடர்பு கொள்வாங்க தானே அவங்கள சொல்றேன் நான் சில பேர் இப்படி எந்த டைமையும் சும்மா அது செய்யுது ஓகே போகட்டும் அதெல்லாம் அப்ப எந்த கஷ்டத்தையும் சொல்லத்தான் வேணும் ஓகே பரவாயில்ல அதெல்லாம் பரவாயில்ல நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க தானே அதுவே போதும் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்றேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்